சிறையில் எல்லா நோய்க்கும் பெனடோல் மட்டுமே மருந்து. அர்ச்சனா எம்பி குற்றச்சாட்டு. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நிதி ஒதுக்கீடு. ஜனாதிபதி தெரிவிப்பு. நல்லூர் திருவிழாவுக்கு முன் வடக்கு ரயில் சேவையை குறைப்பது பொருத்தமற்றது. அரசிடம் முக்கிய கோரிக்கை. புலமைசார் சொத்துரிமை வழக்கு. விமல் வீரவங்சவுக்கு எதிராக 1 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டு தீர்ப்பு உறுதி. திடீரென ஈட்டப்பட்ட சொத்துக்கள் குறித்து அறிவிக்குமாறு போலீசார் வேண்டுகோள். யாழ்ப்பாண மக்கள் என்னிடம் நன்றாக பேசினார்கள். அர்ச்சனா அங்கு இருக்கவில்லை. பிரதி அமைச்சர் அருணை ஜெயசகர தெரிவிப்பு. ஜோஷித ராஜபக்ச வழக்கில் சிக்கிய முன்னாள் காதலி. தமிழுள்ள வைப்பகத்தில் அடகு வைத்த நகைகளை மக்களிடம் மீள ஒப்படையுங்கள். சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. சிறைச்சாலை ஆயுதங்கள் அகற்றப்பட்டதாக கூறப்பட்ட பின் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார்? ஆனந்த பாலித கேள்வி. சினிமா பாணியில் பல கிலோமீட்டர் துரத்தல். கிளிநொச்சியில் சிக்கிய வாகனம் தப்பியோடிய சாரதி. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முன்வைக்கப்படும் அவசர பாலம், வீதி அல்லது கட்டட புனரமைப்பு பணிகளை மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருந்து தாமதப்படுத்தாமல் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வகையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நிதி ஒதுக்கீட்டை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மக்களின் அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். பொதுச்சபைகளை மிகவும் செயற்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும், மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்று மாவட்ட மட்டத்திலான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது இம்மாநாட்டின் நோக்கங்களாகும். அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம், அமைச்சுகளுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை முன்மொழிதல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள், பொறுப்புகளை ஒப்படைத்தல் ஆகியன இங்கு மேற்கொள்ளப்பட்டன. மக்களின் உயிர் பாதுகாப்புக்காக அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மீண்டும் குடியேறுவதற்கு அனுமதிக்காதிருக்கவும், அத்தகைய பகுதிகளுக்கு மின்சாரம் மற்றும் நீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான அனுமதியை வழங்காதிருக்கவும் பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டது. மத்திய மலைநாட்டின் முக்கியத்துவம் மிக்க நிலப்பரப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக விசேட அதிகாரங்களை கொண்டு அதிகார சபை ஒன்றை நிறுவும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி வினவியதுடன் அதற்கான சட்டமூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடத்தில் புதிய அதிகார சபையின் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினைகளை விரைவாக தீர்ப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என வலியுறுத்திய ஜனாதிபதி யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த வருடத்தில் மீள்குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளுக்கு உள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றும் வேலை திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பல்வேறு காரணங்களினாலும் அரசியல் தேவைகளினாலும் முறையற்ற வகையில் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் கைவிடப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்கள் குறித்தும் இங்கு அவதானம் செலுத்திய ஜனாதிபதி இதுகுறித்து விரைவான கணக்கெடுப்பு ஒன்றை நடாத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாத்திரம் இனங்கண்டு அவ்வீடுகளின் பணிகளை நிறைவு செய்வதற்கான வீட்டு உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று வீடுகள் மற்றும் ஏனைய கட்டுமானங்களின் போது முறையான திட்டம் ஒன்றின் கீழ் செயற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி தென் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறையற்ற கட்டுமானங்கள் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கட்டுமானங்களை முறையான திட்டம் ஒன்றின் கீழ் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். தேவையை கருத்தில் கொண்டு ராணுவ முகாம்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்கும் அதேவேளை ஏனைய விசாலமான காணிகளை முதலீடுகளுக்காக வழங்குவதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கான காணிகளை வழங்கும் வனவள மற்றும் வனஜீவராசியல் வலயங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். தரமான அரசு சேவையொன்றிற்காக அரசு துறையில் விரிவான மறுசீரமைப்பின் அவசியத்தை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி அரசு சேவையின் செயல்திறனை அதிகரிப்பதற்காக செயற்திறனற்ற நிறுவனங்களை அகற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ள ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதமாகும் பிரச்சினையை தவிர்ப்பதற்காக ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார்.
நான் யாழ்ப்பாணம் சிறையில் இருக்கும்போது என் கண்முன்னே 3 கைதிகள் உயிரிழந்தனர். சிறைச்சாலையில் எல்லா நோய்க்கும் பெனடோல் மாத்திரமே வழங்கப்படுகிறது. அதை தவிர வேறு மருந்துகள் இல்லை. அதேபோல் சிறைச்சாலையில் மருத்துவர்கள் எவரும் இருப்பதில்லை. மாரடைப்பு ஏற்பட்டால் கூட அவசர சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் கடமையில் இருப்பதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் அவர் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையிலே சிறைச்சாலை என்பது நரகத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்ற, அதாவது அடிப்படைவாதிகள் இதுவும் மற்ற ஒரு மிகவும் மோசமான கட்டமைப்பாகவே இந்த சிறைச்சாலைகள் கடந்த அரசாங்கத்தினாலும் அதே நேரம் தங்களது அரசாங்கத்தினாலும் நடாத்தி வரப்படுகின்ற இந்த சிறைச்சாலைக்குள் இதுவரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்காக 23 நாட்கள் நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். அதிலும் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவருக்கு நீதி கேட்பதற்காக மன்னார் வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியராக சென்றதற்காக 5 நாட்களும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொய்யான வழக்குகளால் 14 நாட்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பினை தர மறுத்ததால் என்னை நாங்கள் அரசாங்கம் தந்த கைத்துப்பாக்கியால் தற்பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த போது 4 நாட்களும் இலங்கையில் இருக்கின்ற வவுனியா, ஜாழ்ப்பாணம் போன்ற சிறைகளிலே இருந்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டிய நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறைகளின் ஓட்டைகள் காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாக இன்று வரை இருக்கிறேன். நேரடியாக என் கண்களால் இந்த சிறைச்சாலைகளை பார்க்க முடிந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகவே ஆகவே இந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற விடயங்களை கேட்பதற்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் உள்ளே நடப்பதோ வேறு. ஆகையால் பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தாங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா சிறைச்சாலையில் நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம் எனில் அவருடைய பெயர் என்ன? 2வது கேள்வி, அதேபோல் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒரு வைத்தியர் ஒருவர் கடமையில் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரா? ஆமெனில் அவர்களுடைய பெயர் என்ன? 4வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளை இதுவரை தங்களுடைய கேபினட் அமைச்சர்கள் யாராவது சென்று பார்த்து இருக்கிறார்களா? ஆமெனில் எப்போது? 5வது கேள்வி, ஒரு சிறைச்சாலை ஒன்றில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் கடமை செய்கின்ற நேரம் என்ன? சிறைச்சாலையிலே இருக்க வேண்டிய நேரம் என்ன? 6வது கேள்வி, ஒன்கோல் வைத்தியராக அவரால் வீடுகளில் இருந்து தொலைபேசி மூலம் மருத்துவம் பார்க்க முடியுமா? அதற்குரிய சட்ட வரைகள் இருக்கிறதா? அவை என்ன? ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி, இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பெனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பெனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலமா 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதே நேரத்தில் பின்னேரத்தில் சபாநாயகர் அவர்களே ஒன்கோல்ல டாக்டர்ஸ் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கு உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் அடையாளம் காண இல்லாது. அப்படி ලබාදී තියෙන එක ඉවරයි ගරු මන්ත්‍රීතුමා. ඉවර කරනවා. ඒ නිසා கௌரவ கதாநாயகத்துமா குறைந்தது ஒரு வைத்தியர் ஒன் கோல்லையாவது இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். நன்றி.
நான் வவுனியா யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே இவ சொல்கிற மாதிரி ஒரு வைத்தியசாலை இருக்கிறது, வைத்தியர்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கிறது. அங்கே வைத்தியர் வருகிறவர், அங்கே ஒரு நர்ஸ் ஒருவர் இருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வவுனியா சிறைச்சாலை என்றது சிறைச்சாலை இல்லை, அது ஒரு டிடென்ஷன் கேம்ப். விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சந்தேக நபர்களை கொண்டு வந்து அடைக்கிற இடமாகத்தான் வவுனியா சிறைச்சாலை இருந்தது. அது ஒரு சிறைச்சாலையே இல்லை. கௌரவ சபாநாயகர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஒரு தடவை வன்னி எங்கட ஜெகதீஸ்வரன் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். ஏனென்றால் அது ஒரு டிடென்ஷன் கேம்ப். அங்கே திறந்த வெளியில தான் வெளியில நித்திரோள்றார்கள், அதாவது வந்து நிலத்தில தான் இருக்கிறார்கள். அங்கே ஒருவருக்கு நெஞ்சு நோவு தண்டா பனடோல் தான் கொடுப்பார்கள். நான் என்ன கேட்கிறேன், வவுனியா சிறைச்சாலையை ஒரு தடவை இவர்கள இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்ல ஒருத்தர் ஒரு நாள் போய் பார்த்து அந்த வைத்தியசாலையில ஒன்கோல் டாக்டர் இருக்கிறாரா இல்லையான்றதை இன்கொயரி பண்ண முடியுமான்னு மட்டும்தான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கேட்கல. சட்டப்பூர்வமான வருமான வழிமுறைகள் ஏதுமின்றி திடீரென ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்கள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை முறையை கொண்டுள்ள நபர்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமும் தங்களும் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத வழிகளில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது நாடு முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சமூகத்தின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகள் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த போது அர்ச்சுனா அங்கு இருக்கவில்லை எனவும், எனினும் யாழ்ப்பாண மக்கள் என்னிடம் மிகவும் நன்றாக பேசினார்கள் எனவும் பிரதியமைச்சர் அருணை ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றியவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணி விடுவிப்பு மற்றும் மக்கள் நலன்சார் விடயங்கள் குறித்து கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்து 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் கடற்படையினரிடமிருந்து 2,706 ஏக்கர் காணிகளும் விமானப்படையினரிடமிருந்து 3,391 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டவர், தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் 2024 இறுதி பகுதியிலிருந்து 2026 ஜனவரி வரையான காலப்பகுதியில் மட்டும் 692 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இவரிடத்தின் ஆரம்பம் முதல் இதுவரை முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த 374 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் மேலும் 243 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் வடமாகாணத்தை மட்டும் பொறுத்தமட்டில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 23,850 ஏக்கர் காணிகளில் இதுவரையில் 21,209 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார். தனது யாழ்ப்பாண விஜயம் குறித்து மேலும் குறிப்பிடுகையில், தான் யாழ்ப்பாணத்திற்கு நேரில் விஜயம் செய்திருந்த போது அங்கு அர்ச்சுனா இருக்கவில்லை எனவும், ஆனால் தான் நேரடியாக களத்திற்கு சென்று அங்குள்ள மக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் கோவில் குருமார்களை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். அங்குள்ள சாதாரண அடித்தட்டு மக்கள் என்னிடம் மிகவும் சுமூகமாகவும் நன்றாகவும் பேசினார்கள் என குறிப்பிட்ட பிரதியமைச்சர், ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த மக்கள் நலன்சார் நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தனது உரையில் மேலும் தெரிவித்தார். நல்லூர் கந்தசாமி ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு வடக்கிற்கான ரயில் சேவையை குறைக்கும் அரசின் தீர்மானத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் அரசியல் சபை உறுப்பினருமான கீதநாத் காசிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு காங்கேசன்துறை இடையூறுதி விரைவு ரயில் சேவையை தினசரி இயக்கத்திலிருந்து வாரத்திற்கு 4 நாட்களாக குறைக்கும் தீர்மானம் ஆண்டுதோறும் நடைபெறும் நல்லூர் கந்தசாமி ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வடக்கிற்கு வரவுள்ள நிலையில் எடுக்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமற்றது என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடக்கு நோக்கி பயணிக்கும் மக்கள் நீண்ட காலமாக போதிய ரயில் சேவையின்மையாலும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாத கால அட்டவணையாலும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், இந்த பிரச்சினைகள் குறித்து பலமுறை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தும் தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின் இயக்க தொகுதிகள் பற்றாக்குறை சேவை குறைப்பிற்கான காரணம் என கூறப்படுவது புதிய விடயமல்ல என்றும், ஆண்டின் அதிகபட்ச பயணிகள் வருகை காணப்படும் நல்லூர் திருவிழாவுக்கு முன்னரே அதற்கான தீர்வை அரசு ஏன் ஏற்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த தீர்மானம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதா அல்லது தனியார் பஸ் உரிமையாளர்களின் நலனுக்கு சாதகமாக எடுக்கப்பட்டதா என்ற நியாயமான சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலையில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் 5ஆம் தேதி இரவே அகற்றப்பட்டு விட்டதாக அரசாங்கம் அறிவித்திருந்த பின்னணியில் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது ஜார் என்றும் அதிகாரிகள் எவ்வாறு கொல்லப்பட்டனர் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுகிறது என்று ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் நிலைமை அரசாங்கத்தின் முறையான தலையீடு இன்மையால் பெரும் மனித பேரவலமாக மாறியுள்ளது. 5ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 கொல்லப்பட்ட போதிலும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படாததால் 6ஆம் தேதி நிலைமை விபரீதமாகி சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 7 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் கூற்றுப்படி 5ஆம் தேதி இரவே சிறைச்சாலையில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் அகற்றப்பட்டுவிட்டன. ஆனால் அமைச்சர்கள் ஊடாக அச்சுறுத்தி வரும் தற்போதைய சூழலில் சிறைச்சாலையின் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காட்சிகளை ஊடகங்கள் வெளிப்படுத்தின. ஆயுதங்கள் அகற்றப்பட்ட பின் ஜன்னல் வழியாக துப்பாக்கி சுட்டது யார் என்ற கேள்வி தற்போது எழுகிறது. இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த சிறைச்சாலைகளிலும் கைதிகளின் எண்ணிக்கை 41,000 தாண்டியுள்ளது. அதற்கமைய 625 கைதிகள் மட்டுமே இருக்கக்கூடிய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சம்பவம் நிகழ்ந்த வேளையில் 2426 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். இவ்வளவு கைதிகள் இருக்கும் ஒரு சூழலில் சிறைச்சாலையை கண்காணிக்க வேண்டிய பாதுகாப்பு ஊழியர்களில் 140 அதிகாரிகள் பற்றாக்குறை நிலவியுள்ளது. 5ஆம் தேதி இரவே நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டதை தவிர ராணுவம் மற்றும் போலீசாரை கொண்டு முறையான பாதுகாப்பு பலப்படுத்தல் செய்யப்படவில்லை. இதனால் 6ஆம் தேதி நடந்த படுகொலைகளுக்கு அரசாங்கமே இடமளித்துள்ளது. இந்த மோதல் சம்பவம் நாகரிகமற்றது என்றாலும் இதன் மூலம் சிறைச்சாலையின் நெருக்கடி குறையும் என அமைச்சர் லால்காந்த் முகநூலில் கருத்து தெரிவித்துள்ளார். மனித உயிர்கள் பலியானதை இடை நெருக்கடி குறைவதற்கான வழியாக கூறும் அமைச்சரின் கருத்து அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயற்பாட்டை காட்டுவதுடன் அரசாங்கத்தின் மிக மோசமான மற்றும் பொறுப்பற்ற செயலாகும். தற்போதைய அரசாங்கம் நாட்டில் உள்ள விவசாயிகள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடையே திட்டமிட்டு பிரிவினையையும் மோதல்களையும் உருவாக்கி உண்மையான பிரச்சினைகளை மூடி மறைக்க முயல்கின்றனர். அமைச்சர்கள் ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்தியும் வருகின்றனர். ஆட்சியாளர்களின் இத்தகைய செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த பொதுமக்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் பாரியளவில் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மனித உரிமை மீறல்கள், ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வரும் பாராளுமன்றத்திற்குள் மட்டும் முடங்கி கிடக்காமல் சர்வதேச அமைப்புகள் மற்றும் மனித உரிமை பேரவைகளை நாடி அரசாங்கத்தின் முகத்திரையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்றார். தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைத்த நகைகளை மக்களிடம் மீள் ஒப்படையுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இந்த நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தத்தின் பொழுது தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி, பொருளாதார, அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலப்பகுதிகளில் இயங்கிய தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் தங்களுடைய நகைகளை அடகு வைத்திருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் பொழுதும் அந்த நகைகள், அடைவிலே இருந்த நகைகளை எடுக்கக்கூடியவர்கள் மீள எடுத்திருந்தார்கள். எடுக்காதவர்களுடைய பல கோடி ரூபாக்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கூட பல நேர்முகங்களில் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறார். தானே அந்த தமிழீழ வைப்பகங்களில் இருந்த நகைகளை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன், அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் மஹிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே செய்திகள் வருகின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள் கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய, அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடை வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன்.
இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் இன்று உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப் போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் சொன்னார்கள், நாங்கள் அந்த நகைகளை வழங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் நீங்களும் இதுவரை எந்த விதமான முன்முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பல விடயங்கள் இன்று பறந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் குறிப்பிடுவது, தமிழீழ வைப்பகத்திலே தங்களுடைய விவசாய செய்கைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அடைவு வைத்த அந்த நகைகளை இன்று எத்தனையோ குமர் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல், தங்களுடைய குடும்பத்துக்குரிய நகைகளை மீட்க முடியாமல் இந்த குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. ஆகவே இது ஒரு கண்ணியத்தோடும் கருணையோடும் அவர்களுடைய நகைகளை அவர்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அரசாங்க அதிபர்களுக்கூடாக இவ்வாறு தமிழீழ வைப்பகத்திலே நகையை அடை வைத்தவருடைய பட்டியலை கோருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் இவ்வாறு நகைகளை அடை வைத்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து எவ்வளவு நகைகள் அடை வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியானால் இலங்கையிலே எவ்வளவு கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வாருங்கள். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுபோலதான் அண்மை நாட்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியையும் அரசாங்கம் முடக்கியது. பல இடங்களிலே தமிழர்களுக்குரிய ஏழைகளுக்குரிய புனர்வாழ்வு நடவடிக்கைகளை செய்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் முன்பள்ளிகளை நடத்தியது, பல பாடசாலைகளுக்கான உதவிகளை செய்தது, இடம்பெயர்ந்த மக்களுக்கான உதவிகளை வழங்கியது. இவ்வாறான தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு இலங்கையினுடைய சட்ட ரீதியான வங்கிகளில் கணக்கிலக்கங்கள் இருந்தன, அதிலே வைப்புகள் இருந்தது, நிலையான வைப்புகள் இருந்தது. நான் பலமுறை இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டிருக்கிறேன். ஆகவே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினூடாகவும் கொண்டு வரப்பட்ட நிதி உங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது, கடந்த அரசாங்கங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்ட அந்த நிதியை உரியவர்களிடம் வழங்குங்கள், தமிழர்களிடம் வழங்குங்கள், அவர்களுக்குரிய நிதியாக அதனை மாற்றீடு செய்யுங்கள். நீங்கள் அதனை வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக திருப்பி விடுங்கள். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியை இந்த அரசாங்கம் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரு அரசாங்கத்தினுடைய வங்கியிலே சட்ட ரீதியாக தங்களுடைய வரைவுகளை, ஆய்வுரிமை வரம்புகளை, யாப்புகளை கொடுத்து தங்களுடைய நிறுவனம் சார்ந்து வைக்கப்பட்டிருந்த வைப்புகளை அரசாங்கம் பகல் கொள்ளை அடித்திருக்கிறது. கடந்த அரசாங்கங்கள் அடித்த அந்த பகல் கொள்ளையை மீட்டெடுத்து நீங்கள் அந்த மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே சிறைச்சாலைகளிலே தமிழர்கள் கொல்லப்படுகிற பொழுது எனக்கு 8 நிமிடங்கள், தயவு செய்து 2 நிமிஷம் தாருங்கள். நாங்கள் பேசுவதற்கு மிக குறைந்த நேரம், அதிலும் நீங்கள் நேரங்களை குறைக்க வேண்டாம். தயவு செய்து 1 நிமிஷமாக தாருங்கள். நான் கேட்பது, இவ்வாறு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகைகளை அவர்கள் தாங்கள் புனர்வாழ்வு கழகத்திலே செய்த உதவிகளை வெளியிலே கொண்டு வாருங்கள். அவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் தெருக்களிலே போராடுகிறார்கள். நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், வடமராட்சி கிழக்கிலே தமிழர்களுடைய காணிகளை இராணுவத்துக்கு அளக்கிறீர்கள்.
நீங்கள் இன்றைக்கு மயிலட்டி மக்கள் போராடுகிறார்கள், பலாலி மக்கள் போராடுகிறார்கள், கேப்பாப்புலவு மக்கள் போராடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? என்ன நியாயம்? உங்களுடைய அரசாங்கம் வந்தும் கூட நீங்களும் ஏன் இதுவரை இன்னும் ஒரு நியாயமான சரியான முடிவை எடுக்க முடியாமல் நீங்கள் தள்ளாடுகிறீர்கள்? தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்ப, இந்த நாட்டில் வாழுகின்ற மக்களுடைய இன்னல்களை மாற்ற வேறு திசைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம். அதற்கான நியாயமான வெளிப்பாட்டை கொண்டு வாருங்கள். இந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில், நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுடைய நகைகளை ஒப்படையுங்கள். புனர்வாழ்வு கழகத்தின் நிதியை மீளழியுங்கள். இதுதான் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தார்மீக கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். டெங்கு ஒழிப்பு பணிகளில் மிகவும் அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைத்து வரும் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு டெங்கு நோய் தொற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் கொழும்பு மாவட்ட கிளையின் தலைவர் அமித் குமார் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். சுகாதார ஊழியர்கள் சிலருக்கும் டெங்கு நோய் தொற்றியுள்ளதாகவும் கொழும்பு மாவட்டம் முழுவதும் தற்போது டெங்கு தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு ஒழிப்புச் சோதனைகளின் போது தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றாத 1186 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 1,02,25,000 ரூபாய் அபராத பணம் வருமானமாக பெறப்பட்டுள்ளதாக அமித் குமார் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் மாத்திரம் 494 வீடுகள், 134 அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், 4 பாடசாலைகள் மற்றும் 2 வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் எவ்வித தராதரமும் பாராது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். கிளிநொச்சி மாங்குளம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சட்டவிரோதமாக முதிரை மரப்பலகைகளை ஏற்றிச் சென்ற கப்ரக வாகனம் ஒன்றை பல கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் துரத்திச் சென்று கிளிநொச்சி போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பவத்தின் போது வாகனத்தின் சாரதி தப்பியோடியுள்ள நிலையில் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் தகவலின்படி மாங்குளத்திலிருந்து ஏனையின் வீதி ஊடாக பயணித்த குறித்த வாகனம் போலீஸ் சோதனையில் சிக்காமல் இருக்க இரண்டைமடு சந்தியிலிருந்து திருவையாறு உள்வீதிக்குள் திருப்பப்பட்டுள்ளது. அதேவேளை திருவையாறு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் போலீசார் வீதி தடை அமைத்து சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு கப்ரக வாகனத்தை மறித்து சோதனை செய்ய முற்பட்ட போது சாரதி போலீசாரின் உத்தரவை மீறி அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி போலீசார் மோட்டார் சைக்கிளில் வாகனத்தை தொடர்ந்து துரத்திச் சென்றனர். தப்பிக்க முயன்ற சாரதி திருவையாறு, ரத்தினபுரம், டிப்போ சந்தி, கனகபுரம், உதயநகர், விவேகானந்தா வீதி மற்றும் பாரதிபுரம் வழியாக மீண்டும் ஏனையின் வீதியின் 155ஆம் கட்டை பகுதி வரை ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் ஏனையின் வீதியின் 155ஆம் கட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் சக்கரத்தின் ஆணிகள் உடைந்ததால் அது தொடர்ந்து செல்ல முடியாமல் நின்றுள்ளது. வாகனம் நின்றவுடன் சாரதி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வாகனத்தில் இருந்த அவரது உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கப்ரக வாகனமும் அதில் இருந்த பெருமளவிலான சட்டவிரோத முதிரை மரப்பலகைகளும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் தப்பியோடிய சாரதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச எழுதிய நெத்த வெனுவட்ட எத்த என்ற புத்தகத்தின் மூலம் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் அறிவுசார் சொத்துரிமை மீறப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் விமல் வீரவங்ச தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. குறித்த புத்தகத்தில் டில்வின் சில்வாவின் புலமைசார் சொத்துரிமை பயன்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு 1 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை ஆட்சேபனைக்குட்படுத்தி விமல் வீரவங்ச உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். இந்த மேன்முறையீட்டை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்ததுடன் வணிக மேல் நீதிமன்றம் தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி உத்தரவிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய தொலைக்காட்சி அலைவரிசையான CSN புதிய பெயரில் மீண்டும் ஒளிபரப்பை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது புதல்வன் ஜோஷித ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையாகும். அத்துடன் CSN அலைவரிசைக்கான அனுமதி பத்திரம் ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய சகாக்களில் ஒருவரான ரொஹான் வெளிவிட்டவின் பேரிலே இன்னும் உள்ளது. தற்போதைக்கு குறித்த அலைவரிசையின் பிரதம நிர்வாக அதிகாரியாக கலாநிதி ஷெனிஸ் பண்டார திசாநாயக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள்
அணுசக்தி அரசாங்கத்தின் மிக முக்கிய புத்திஜீவிகளில் ஒருவரானவர். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் தேசிய தொலைக்காட்சியான ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். சுமார் ஓராண்டு காலம் தேசிய தொலைக்காட்சியின் தலைவர் பதவியில் இருந்த அவர் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்று தெரிவித்து அப்பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் தற்போது கலாச்சார அமைச்சின் கீழ் செயற்படும் அரசு திரைப்பட உபகுழுவின் தலைவர் பதவியை வகிக்கின்றார். அத்துடன் நுண்கலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றுகிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்ச மீதான வழக்கு விசாரணையில் அவரின் முன்னாள் காதலியான ஜஸ்ரா அபேநாயக்கு சாட்சியம் அளித்துள்ளார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். இவ்வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கின் போது மேலதிக சாட்சியம் அளித்தல் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அத்துடன் மேலும் 13 சாட்சி மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டு அழைப்பாணையும் விடுத்தார். அரசு தரப்பு சார்பில் பிரதி பொலிஸ் மா அதிபர் ஜனக பண்டார மற்றும் அரச சட்ட ஆலோசகர் உஸ்வால்ட் லட்சுமண பெரேரா ஆகியோர் சாட்சியம் அளித்துள்ளனர். பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சம்பத் மெண்டிஸ் உள்ளிட்ட சட்ட ஆலோசகர்கள் குழு முன்னிலையானது. 73 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட 5 காணிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தி ஜோஷித ராஜபக்ச மீது சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தால் 10 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது கைதிகள் சிறையில் உள்ள தொலைக்காட்சி அமைப்பு, மருந்து களஞ்சியம், உடல் ஸ்கேனர், சிசிடிவி அமைப்பு, அலுவலகங்கள் மற்றும் பிரதான களஞ்சியம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் மட்டுமின்றி அதன் பதிவு களஞ்சியமான கருவியும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அளிக்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு 10 கோடி ரூபாவுக்கும் அதிகமென தற்போதைக்கு உத்தேச மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் முழுமையாக அகற்றப்பட்டு பூரண ஆய்வொன்றின் பின்னரே சிறைச்சாலை சேதங்கள் தொடர்பில் துல்லியமான மதிப்பீட்டை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1,18,85,514 ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையான அனுமதி பத்திரங்களின்றியும் சுங்க திணைக்களத்திற்கு அறிவிக்காமலும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட இந்த தங்கத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற ஒருவரை நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது. அவர் நேற்று காலை 6:30 மணியளவில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த பயண பொதிகளுக்குள் 271 கிராம் மற்றும் 480 மில்லிகிராம் எடையுடைய 12 தங்க மாலைகள், 10 காப்புகள் மற்றும் 2 தங்க கட்டிகள் ஆகியவற்றை மறைத்து வைத்துள்ளார். பின்னர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளுக்காக இன்று காலை சுங்க திணைக்கள அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். அங்கு நடத்தப்பட்ட முறையான சுங்க பரிசோதனையின் பின்னர் குறித்த தங்கம் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சந்தேக நபருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சமீபத்தில் நடந்த கலவரத்தின் முக்கிய சந்தேக நபரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலின் உறுப்பினருமான கட்டுவெல்லேகம சுரேஷ் சிறைச்சாலைக்குள் வைத்து மற்றொரு குழுவினரால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஒரு போட்டி கும்பலால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த தாக்குதலில் சுரேஷின் முதுகு கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அவரால் தற்போது நடக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் இறந்துவிட்டதாக சமூக ஊடகங்களில் சில தவறான செய்திகள் பரவினாலும் அது உண்மையில்லை என்றும் அவர் முதுகு எலும்பு முறிவு காரணமாக அவதிப்படும் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சிறைச்சாலையில் வெடித்த இந்த பெரிய அளவிலான கலவரத்தை பிரபல பாதாள உலக தலைவரான கெகல் பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியான கட்டுவெல்லேகம சுரேஷ் என்பவர் திரைக்கு பின்னால் இருந்து திட்டமிட்டு அரங்கேற்றியுள்ளார். நீர்கொழும்பைச் சேர்ந்த ராக்கி உட்பட 13 பேர் கொண்ட கும்பல் இந்த முழு சதி திட்டத்தையும் திட்டமிட்டிருந்த போதிலும் ஆச்சரியப்படும் விதமாக இந்த மோதலின் முடிவில் அவர்களில் யாருக்கும் சிறு காயம் கூட ஏற்படவில்லை. சிறையின் முதல் நாளில் அந்த இரட்டை கொலைகளுக்கு பின்னாலும் அந்த நபர்களை இருப்பதாக புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டுவெல்லேகமையைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் நீர்கொழும்பைச் சேர்ந்த ராக்கி உள்ளிட்ட பலர் உயர் பாதுகாப்பு கைதிகளை காளிபூஸ் உயர் பாதுகாப்பு சிறைக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யவும், போதைப் பொருள் தடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் உள்ளிட்ட மற்ற கைதிகளை நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சிறைகளுக்கு பிரேத்த அனுப்பவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.